ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம திவ்ய தேசங்களினுடைய பதிவை சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு 6வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருக்கோவிலடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் என்கின்ற அழகான திவ்ய தேசத்தை தான் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண இருக்கிறோம். இங்க பெருமாள் எதனால எழுந்தருளி அருள் புரிகின்றார், இவருடைய திருக்கோலம் என்ன, இவரை வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நாம திவ்ய தேசங்கள் ஆரம்பிச்சு 6வது திவ்ய தேசத்துக்கு வந்திருக்கிறோம். நடுவுல ஆடி மாதம் வந்ததுனால முழுக்க முழுக்க அம்பிகையினுடைய பதிவுகளையே நமக்கு சிந்தனை செய்ய நேரம் சரியா போச்சு. அதனால இப்பயிலிருந்து தொடர்ந்து நாம நிறைய திவ்ய தேசங்களை சிந்தனை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அம்மா எங்களுக்கு சீக்கிரம் திவ்ய தேசங்களை பத்தி சொல்லுங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஆசையா கமெண்ட்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறத நாம போய் பார்ப்பதற்கு முன்பு அதனுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொண்டு, அதற்கு பிறகு அங்க போய் தரிசனம் பண்ணும்போது, "ஓ! இது அம்மா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இருக்குல்ல" அப்படின்னு அந்த இடத்துல நாங்க அத நினைவுபடுத்தி பார்க்குறோம்மா. எங்களுக்கு அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. எங்களால அத புரிஞ்சுகிட்டு அந்த தெய்வத்தை நாங்க வழிபட முடியுது அப்படின்னு நீங்க சொல்றதும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. நெறைய பேருக்கு இத பகிருங்க. நெறைய பேர் பார்த்து பலனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ரொம்ப அழகா பெருமாள் காவேரி கரை ஓரமாகவே நம்ம இன்னும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருக்கோயிலும் காவேரிய ஒட்டி தான். ஒட்டி அப்படின்னு நாம சொல்றத விட, அப்படியே 4 அடி கோவில்ல இருந்து எடுத்து வச்சோம்னா காவேரியில தான் கால் வைக்கணும். அந்த அளவுக்கு காவேரியோடு இணைந்தே பெருமாள் பள்ளி கொண்ட திருக்கோலத்தோட காட்சி தர்ற ஒரு அழகான திருக்கோயில். பள்ளி கொண்டார் அப்படின்னு சொல்றத விட, இந்த கோவில்ல பள்ளி கொண்டிருக்கிற கோலத்தை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அதி அற்புதமான ஒரு சயன திருக்கோலத்தோடு பெருமாள் காட்சி தருகின்ற ஒரு உன்னதமான அழகான ஒரு திவ்ய தேசம் தான் திருப்பேர் நகர். இதற்கு இன்னும் என்னென்ன பெயரெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? கோவிலடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த அழகான திவ்ய தேசத்துக்கு இந்திரகிரி, பவாசவன கஷேத்திரம், பஞ்சரங்க கஷேத்திரம், அப்பால ரங்கநாதர் திருக்கோயில், திருப்பேர் நகர் என்கின்ற பல அற்புதமான திருப்பெயர்கள் அமைய பெற்றிருக்கிறது. இந்த மூலஸ்தானத்துல பெருமாளுக்கு அப்பக்குடத்தான் அப்படிங்கிற திருப்பெயரும், உற்சவராக அப்பால ரங்கநாத சுவாமியாக உற்சவ மூர்த்தியும் எழுந்தருளி இருக்கிறார்கள். தாயாருக்கு இங்கு இந்திரா தேவி என்கின்ற திருநாமமும், கமலவல்லி என்றும் தாயார் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக புரச மரம் இங்கே விளங்குகின்றது. தீர்த்தமாக இந்திர புஷ்கரணி என்கின்ற தீர்த்தம் இங்கே காணப்படுகின்றது. இங்க இருக்கக்கூடிய விமானம் இந்திர விமானமாக இங்கே சொல்லப்படுகின்றது. மார்க்கண்டேய முனிவர் பெருமாளுக்கு அருகிலேயே இங்கு இருந்து நமக்கு காட்சி தருகிறார் என்பது இந்த ஆலயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பாகும். இவ்வளவு சிறப்பு பெற்ற அழகான இந்த திவ்ய தேசத்துல பெருமாளை அப்பக்குடத்தான் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓ, கோயிலடி அப்பக்குடத்தான், ஆமால இந்த பெருமாள் ரொம்ப விசேஷமா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார் அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும். அப்பக்குடத்தோடு பெருமாளுக்கு என்னங்க தொடர்பு, ஏன் பெருமாள் இங்கு இந்த திருப்பெயரோட காட்சி தருகிறார் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த ஆலயத்தினுடைய வரலாறை நம்ம சிந்தனை செய்தாலே தெரியும், ஏன் இந்த ஆலயத்துல சுவாமிக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு. இன்றைக்கு நாம் இங்க பெருமாளை வழிபடுவதற்கு காரணமாக அமைந்தவர் துர்வாசக மகரிஷி அப்படின்னு தான் சொல்லணும். உபரிசவசு அப்படிங்கிற ஒரு ராஜா. அவரு அன்னதானம் செய்ய ஒரு கட்டத்துல மறுத்தது தெரிய துர்வாசக மகரிஷி அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். அன்னதானத்தின் பெருமை நீ தெரியாமல் இப்படி நடந்து கொண்ட காரணத்தினாலே இந்த சாபத்தை பெற்றுக்கொள்னு அவருக்கு சாபம். சாபம் தீரணும்னா அந்த சாப விமோக்ஷனத்தை யார்கிட்ட கேட்கிறது? சாபம் தந்தவர்கிட்டே தானே கேட்கணும். சாப விமோக்ஷனத்தை அவரிடத்திலேயே வேண்டி நிற்கின்றார் மகாராஜா. அப்ப துர்வாசக மகரிஷி அவருக்கு சொல்றார், இன்னைக்கு நாம கோயிலடின்னு சொல்ற இந்த இடத்தை அவருக்கு சுட்டி காட்டி, இங்க போய் பெருமாள மனசார நீ உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய். அந்த அன்னதானத்தினுடைய பலனினால் உன்னுடைய சாபமும் பாவமும் நீங்கும், பெருமாள் உனக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்புற. இந்த இடத்திற்கு வருகின்றார் உபரிசவசு அப்படிங்கிற ராஜா. 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்.
அப்போ ஒரு நாள் அவர் அங்க என்ன பண்றாரு, அன்னதானத்துக்கு உணவெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிற போது, ஒருத்தர் உணவருந்துவதற்காக வருகின்றார். அந்த அடியாரை அன்போடு வரவேற்று அமர வைத்து அவருக்கு உணவு கொடுக்கிறார். சாப்பிடுறார், சாப்பிடுறார், சாப்பிடுறார். சாப்பிட்டு எல்லாத்தையும் தீர்த்துட்டார். நெறைய பேருக்கு செஞ்சத ஒருத்தரையே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. இன்னமும் அவருக்கு பசி அடங்கல. இன்னும் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா திகைத்து நிற்க, அவருக்கு எப்படியும் முழுசா உணவு கொடுத்து ஆகணுமே! என்ன பண்றது? அப்போ அவரே சொல்றாரு, "என்னப்பா உன் வகை வகையான சாப்பாடெல்லாம் நீ வச்ச. ஆனா அதுல அப்பம் வைக்க மறந்துட்டியே! எனக்கு அப்பம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பம் பண்ணி எடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ராஜா போய் ஒரு குடம் நிறைய அப்பம் செய்து கொண்டு வந்து கொடுக்கின்றார். அந்த குடத்தோடு அதை வாங்கிக் கொள்கின்றார். குடத்தோட வாங்கி அந்த அப்பத்த பிரியமா சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே அந்த குடத்த கையோல வச்சு, அப்படியே அதோட சாஞ்சு படுத்துடுறார். அப்பத்தான் ராஜாவுக்கு தெரியுது, வந்தது சாதாரணமான ஒரு அடியார் அல்ல. எப்படி துர்வாசகர் உன்னுடைய சாபம் நீங்கும், நீ போய் அன்னதானம் செய், பெருமாள் உனக்கு காட்சி தருவார் என்று சொன்னாரோ, அந்த பெருமாளே நமக்காக இங்கு ஒரு அடியார் ரூபத்துல வந்து அப்பம் கேட்டு இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெருமாளை வணங்கி துதித்து நிற்கின்றார். அப்ப குடத்தை கையில் ஏந்தி அதை அப்படியே தலைமாட்டில் அப்படியே வச்சுட்டு பள்ளி கொண்ட கோலத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அவருடைய சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி அவருக்காக காட்சி தந்த திருக்கோலத்தை தான் இன்றைக்கும் நாம் இந்த கோவில்ல மூலஸ்தானத்துல அப்பக்குடத்தான் என்கின்ற பெயரோட பெருமாளை தரிசனம் பண்றோம். இதே வரலாற எப்படி உபரிசவசு மகரிஷிக்கு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இங்கே உபமன்யு அப்படிங்கிற மகரிஷிக்கும் இதை சொல்றாங்க. உபமன்யுக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டதாகவும் அதை இந்த பெருமாள் தீர்த்து வைத்ததாகவும் அதற்காக அவர் கொண்டது தான் அப்பக்குடத்தான் என்கின்ற ரூபமாகவும் இங்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆலயத்துல பெருமாளுடைய இந்த ரூபத்தை பார்க்க 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 அவ்வளோ அழகு. ஒரு கையில அப்பக்குடம், இன்னொரு கையில சுவாமி என்ன செய்கிறார் அதற்கும் கூட இந்த ஆலயத்துல ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வரலாறு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்திரனுடைய தாயானவர் அதிதி. அந்த அதிதி ஒரு நாள் நீராட செல்லுகிற போது தன்னுடைய வைர கம்மலை கழட்டி வச்சுட்டு போறார். அது காணாம போயிடுது. அதே மாதிரி தேவலோகத்துல பல பேர் வைக்கிற பல பொருட்களை காணல. எங்க எல்லாம் காணாம போகுது காணாம போகுது எங்க காணாம போகுது அப்படின்னு பார்த்தா நரகாசுரன் இதை எல்லாவற்றையும் திருடிக் கொண்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. நரகாசுரன் கிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவதற்காக கிருஷ்ணனிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, கருடனை பார்த்து வா போகலாம் நரகாசுரனை பார்க்க அப்படின்னு கூப்பிடுற. அப்போ கருடன் வந்து கொஞ்சம் இந்த வரேன் அப்படின்னு அது ஏதோ காரணம் சாக்கு போக்கு சொல்ல சத்தியபாமா உடனே நான் தேரை நடத்துகிறேன் வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தியபாமாவோடு போகின்றார். கருடனும் பின்தொடர்ந்து விடுகின்றார். போய் நரகாசுரனிடத்திலிருந்து இந்த பொருளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்திரலோகத்துக்கு போய் யார் யார் என்னென்ன இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப அவர்களுக்கு ஒப்படைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சத்தியபாமா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற அந்த மலரை பார்த்து விருப்பப்பட்டு அந்த மலரை கேட்கிறார். இந்திராணியோ அதை தர மறுக்கிறார். அப்போ பக்கத்துல இருந்த கருடனுக்கு கோபம் வந்துருச்சு. தாயார் கேட்டு தர மறுக்கிறாயே, நீ என்ன பூதானமா கேட்ட, இருமா நான் மரத்தையே உனக்கு பறிச்சு தரேன் அப்படின்னு இந்த கருடன் என்ன பண்றாரு, வேகமா போய் அந்த மரத்தை தன்னுடைய அழகால் கிள்ளி எடுப்பதற்கு முற்படுகின்ற போது கோபம் கொண்ட இந்திரன் என்ன பண்றாரு, அவர் மேல வஜ்ராயுதத்தை ஏவுகின்றார். கருடனுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாராம் பெருமாள், அந்த வஜ்ராயுதத்தை தன்னுடைய கையிலே பிடித்து விடுகின்றாராம். இங்கே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அப்பக்குடத்தான் தன்னுடைய இடது கையினாலேயே அந்த வஜ்ராயுதத்தை பிடித்த கோலத்தோட இங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார். இப்படி இரண்டு வகையான வரலாறுகளும் இந்த ஆலயத்திற்கு சொல்லப்படுகிறது. எப்படியோ ரொம்ப அழகா அற்புதமா குடத்தோடு பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோயிலாக இந்த கோயில் நமக்கு காட்சி தருகிறது. காண கிடைக்காத அதி அற்புதமான அழகான ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு தான் சொல்லணும். தாயாரும் ரொம்ப அழகா இங்கே இந்திரா தேவி அப்படின்னு அழகான திருப்பெயர். அதனால தான் கமலவல்லி அப்படிங்கிற ஒரு திருப்பெயரும் உண்டு. இந்திரனுடைய மனைவி இந்திராணின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது இந்திரா. இது வந்து இந்திரா தேவி அப்படின்னு தாயாருக்கு இங்க பெயரு. கமலவல்லி அப்படின்னு அழைக்கக்கூடிய அற்புதமான மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். என்றைக்கும் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் நீங்கவே நீங்காது. திருப்பேர் நகர் அப்படின்னு தான், அதனால தான் இதற்கு பெயரும் அமைத்து தாயாரினுடைய அற்புதமான திருக்கோலத்தையும் இந்த கோவில்ல நம்ம தரிசனம் பண்றோம்.
அப்பத்துக்கு ஆசைப்பட்டு பெருமாள் இங்கு வந்த காரணத்தினால இன்றைக்கும் இவருக்கு அப்பம் நைவேத்தியமாக செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது. இந்த அப்ப பிரசாதத்தை வாங்கி குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து சந்தான கோபால கிருஷ்ணரை வழிபாடு பண்ணி பெருமாளையும் வழிபாடு பண்ணி அப்ப பிரசாதத்தை உண்டு குழந்தை பேறு பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்பு, நோய் உள்ளவர்கள் அந்த நோய் நீங்கவும், நிறைய முன்ஜென்ம சாப பாவங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சாபங்களும் பாவங்களும் நீங்குவதற்கு இந்த திவ்ய தேச வழிபாடு பெரிய தலமாக, ஒரு அந்த சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி வைக்கின்ற உயர்ந்த தலமாக இன்றைக்கும் இது விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு அமைந்திருக்கிறது. பஞ்சரங்க கஷேத்திரத்துல இதுவும் ஒன்று. அதாவது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அநேகமான ஆலயங்கள் உண்டு. அதுல 5 பள்ளி கொண்ட திருக்கோவில்கள் மிக உயர்ந்ததாக்கி பஞ்சரங்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சரங்க கஷேத்திரம் என்ன அப்படின்னு அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு 5 கோவில் என்னன்றது தெரியாது. அந்த 5 கோயில்ல அப்ப குடத்தானும் ஒருவர். அந்த 5 கோயில் என்னங்கிறத பார்ப்போமா? ஆதிரங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது மைசூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம். அப்பாலரங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது திருப்பேர் நகர், இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்பக்குடத்தான் கோயில். மத்திய ரங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது ஸ்ரீரங்கம். திருவரங்கம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில். சதுர்த்த ரங்கம் என்று சொல்லக்கூடியது கும்பகோணத்தில் அமைந்துள்ள சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில். இதுதான் சதுர்த்த ரங்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது 5வதாக சொல்லப்படக்கூடியது பஞ்சரங்கம். திரு இந்தளூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. பரிமள ரங்கநாத சுவாமி திருக்கோயில். இப்படி 5 ரங்கத்துல ஒரு ரங்கமாக விளங்கக்கூடியதுதான் அப்பால ரங்கநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய கோயிலடி ரங்கநாதர் அப்பக்குடத்தான். ரொம்ப அழகான இந்த திவ்ய தேசத்துல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். எவ்வளவு அழகாக இந்த பெருமாளை பாடி பரவி இருக்கிறார்கள் தெரியுமா? பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். கார் ஏழ் கடல் ஏழ் மலை ஏழ் உலகு உண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே என்று நம்மாழ்வார் இந்த பெருமாளை மிக அழகாக மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் இவர்களோடு இணைந்து நம்மாழ்வாரும் இங்கே மிக அழகாக எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்த அற்புதமான திருத்தலம் இந்த திருப்பேர் நகராகும். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பது ஓர் மாயையை கொடி கோபுர மாடங்கள் சூழ் திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு எளிதாயினவாறே. நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலே மிக அழகாக இந்த பெருமாளை பாடி பரவினார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்திற்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பாகும். நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் நாம் பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை பெறுவதற்கும் பிடித்தேன் யார, இங்கு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நான் பற்றி கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல நாமும் இந்த அப்பக்குடத்தானுடைய திருவடிகளை இறுக பற்றி கொண்டு பிறவி பிணியிலிருந்து நீங்கி வாழ்க்கையில் வைகுந்த பேறு கிட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அப்பக்குடத்தானை வேண்டி மகிழலாம். இந்த திருத்தலத்துக்கு போகும்போது இந்த வரலாறை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவோ சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி தந்த அந்த அழகான பெருமான் நமக்கு வாழ்க்கையில் வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அழகான திவ்ய தேசம் சென்று பெருமாளை வழிபட்டு மகிழுங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.